ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் சேமீன் பிடிக்க போனோம். அதில் வந்து 2 மீன் கிடச்சி. 2ல் வந்து குஞ்சு விட்டுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் தான் பார்த்தோம். குஞ்சு எல்லாம் அப்படியே மறைஞ்சிட்டே இருந்துச்சு. அப்போ அதை ஜூம் பண்ணி எடுத்தோம். அப்புறம் ஒன்றை ரிலீஸ் பண்ணிட்டோம். ஒன்று பிடிச்சோம். மற்ற மாதிரி சேமீனுக்கு போய் ஏகப்பட்ட அலைச்சல் வேணால் ஒன்றுமே கிடைக்கல. இது ஒன்று தான் கிடச்சி. அதுவுமே வீடியோ வந்து கேமரா உள்ளே கொண்டு போக முடியும், தண்ணியாக இருந்ததுனால கொண்டு போகலை. ஃபோனில் தான் அப்புறம் பிடிச்சதுக்கப்புறம் தான் எடுக்க முடியுது. ஓகே. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நானே கர்த்தர், என்னையல்லாமல் இரட்சகர் இல்லை. Jesus coming soon. சேமீன் தானா? சவுண்டு கேட்குது. கேட்டேன் இருந்தாலும் சேமீன் விரால் மாதிரி தானே, விராலும் சேமீன் மாதிரி தான் இருக்குது. ஏ மிஸ்ஸுப்பா, என்னப்பா டைம் ஆன் பண்ணி நாட்டு விரால் இருக்குது. கேமரா தண்ணிக்குள்ளே கொண்டு வரல, அதனால் இப்போ வீடியோ எடுக்க முடியல. நாட்டு விரால் நல்ல பெரிய பிராகில் அடிச்சுது. சரி ஓகே. 2வது அடிச்சுது. சரியான சைஸில் அது. என்ன எப்படி நல்லா விட்டுருங்க. தண்ணிக்குள்ளே பிடிச்சது இதுதான் ஒரு சிக்கல். இப்போ எனக்கு ஃபோனை ஆமாம் அண்ணா சூமில் தெரியுது, தெரியுதுப்பா. தெரியுதா? சரி சொல்லுங்கள். நீ ஃப்ரெண்ட்ஸ், இதில் 2 மீன் தான் இதில் நிற்கிது. அப்போது 2லேயும் வேறு ஒன்றுமே இங்கே மீன் இல்லை. அப்போ அதில் குஞ்சு அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய அப்படி அதில் தெரியும் பாருங்க. சரி விடுங்க நல்லா தெரியுதுல்ல. அப்போ ஒரு மீனை நம்ம ரிலீஸ் பண்ணிடுவோம், ஏன்னா குஞ்சு இருக்குது. அதனால் விடுவோம். கீழே காட்டு போட. அழகா என்ன அழகாக போகுது பாரு. கரெக்டாக அங்கே தான் போகுதுல்ல பற்றி அது கரெக்டாக நேரம் அங்கே தான் போகுது. அதில் குஞ்சு அங்கேயுமா மெரியுது. சரி ஓகே. ஓகே. ஒன்று